ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கலாம் யாரு தெரியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அண்ணாந்தி பார்த்தா வானம், மூஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. போதை பொருள் வித்தவரு, போதை பொருள், கஞ்சா வித்தவரு, கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, நீதான திருட்டு விசிடி தியாகராஜன்? எஸ். ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, கஜகேசரி யோகம் வந்துருச்சுனாவே ஆள் அப்படியே லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு போயிடும். RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு. இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர, லாட்டரி சீட்டால பல குடும்பங்கள் தெருவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேக்குறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேக்குறாருங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது மண்ணு. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். அடங்கொப்பம் தன்னானே. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு அதர்மம் சேனல் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருந்தேன். அந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கத்தி வளைங்க, இப்ப ஓட விட கூடாது. பொண்ணாத வாடி ஓடி. அதன் தொடர்ச்சியாக சேனலை மீட்பதற்கு யூடியூப் நிறுவனத்துக்கு நம்ம அப்பீல் மெயில் எல்லாம் போட்டோம். அதன் தொடர்ச்சியாகவும் சேனலை மீட்டு தர முடியாது, சேனலை முடக்கியது அல்லது நீக்கியதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். நீங்க அதர்மம் மீட்பது, அதற்கான லீகல் ஃபைட் பண்ணுவது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த சேனலின் பேராக அதர்மம் மனோஜ் அப்படிங்கிற பேரிலேயே இந்த சேனல் நம்ம துவங்க இருக்கோம். நான் சேனலுடைய லிங்கை கொடுக்குறேன். தோழர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோவம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்ப சொல்லாத. இல்ல சார், சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? தலை சுத்துதுடா. நிறுத்தே. குடும்பமா எடிட்டர் வேலை பாப்பீங்களா? அது எப்படி இன்னொருத்தன் புத்த பிள்ளைக்கு இனிஷியல் வைப்பீங்களா? என்னடா நீங்க உடனே ஃபேக் நியூஸ். இந்த புக்கு அச்சடிக்கப்பட்டது என்ன டேட் ஏதுலாம் தெளிவா கொடுத்துருக்காங்க பாரு. அதே புக்கு கொஞ்சம் புக்கு திறந்து படிச்சு பாருங்க. உடனே டிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்து இதுவெல்லாம் எடுத்து ஃபேக் நியூஸ் போட்டு ஒன்ன நோட்டினா மாதிரி பீஜன் மயிர் வேற உங்களுக்கு. என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? 2026 தான் மறுபதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்ப திரும்ப புக்ல டெலிவரி கொடுக்கப்பட்டிருக்கு? 7/5/2026. அதாவது உங்க அண்ணன் ஜெயிச்ச 3வது நாள்ல. புரியலையே. 3வது நாள்லதான் உங்க அண்ணன் தான் ஆளுநர் மாளிகைக்கும் எதிர்கட்சி வீட்டுக்கும் அலையால் நடந்து வந்தாங்க அந்த ஆளு. அப்புறம் இந்த புக்கெல்லாம் அச்சடிக்க முடியும்? உன்னை வச்சுக்கிட்டு பட கூட சுட முடியாது. ஏதாங்க சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப சொன்னதும் புரியல, இப்ப சொல்றதும் புரியல. ஒரு மாசம் உங்க அண்ணன் வந்து கீழ்ச்சிட்டானா உங்களுக்கு ஆதாரத்தோட எடுத்து போடணுமா?
ஃபேக் நியூஸ் சொல்லி 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 சொல்லியே மக்களை யோசிக்க கூடாம பண்றீங்களா நீங்க? ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. வேற புக்ஸ் இருக்கா? அதுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சாச்சா? படிச்சாச்சு. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். கண்டிப்பா விஜயண்ணா ரொம்ப கிரேட், எங்களுக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஒண்ணு போட்டு ஸ்கூல் கவர்மெண்ட் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து மகளிருக்கான பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பஸ்ல ஏறுறாங்க. அவன சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? நாயர் நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ நாயர். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. அந்த பஸ்ல ஏறதுனால கூட்ட நெரிசல் அதிகமாயி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஒண்ணு விட்டுருந்தாங்க. நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. கண்டிப்பா இதை எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸுமே இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. காலையிலயும் ஈவினிங்கும் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு பஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தனியார் பள்ளில மட்டும்தான் பஸ் விடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளோட அண்ணா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம அண்ணா பேருந்து தனியாவே பள்ளி மாணவர்களுக்குன்னு விட்டுருக்காரு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? நம்மளோட அண்ணா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். இதை நினைச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சிருப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா? இந்த பொம்பளை எல்லாம் என்ன செய்யறதுக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகன்ற அது சமாதி மாதிரி கிடக்குது. அதை போயிட்டு கொஞ்சம் கொண்டிருக்கு, முத்தம் கொடுத்து கொண்டிருக்கு. என்னடா அது கரைச்சலா இருக்கு? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? தீப்பொய் இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு சோறா சுரணையா? சோறுதான். அவன் ஒரு நடிகன் காய்ஸ், மனசை வச்சுக்கொள்ளுங்க. நடிகன்டா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான், இப்படிதான் இப்படி சொல்றாங்க. அவன் வந்து நடிக்கிறான், நடிச்சு உங்களுக்கு காட்டுறான். அது வந்து உண்மையான வாழ்க்கையில் அவன் செய்யறதெல்லாம் உண்மையான ரியலா செய்ய முடியாது காய்ஸ். உண்மையிலே பாருங்க, இது வரைக்கும் ஒரு வார்த்தையா ஒரு பிரஸ் மீட்டிங்கா கொடுத்துருக்காரா? என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம இந்த ரோட்டோரமா இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்த சொல்லி அரசாங்கம் வந்து இப்போ வந்து எல்லாரையுமே இமீடியட்டா முன்னறிவிப்பு இல்லாம இப்பவே காலி பண்ணுங்க, இல்லைன்னா லாரியில தூக்கி போட்டு போயிடுவோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரோட்டோரமா கடை போட்ட எல்லாருமே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி? நீங்களும் இதுதான் எங்க வாழ்வாதாரம் சொல்றீங்க. முன்னறிவிப்பு இல்லாம இப்படி பண்றத நீங்க எப்படிமா பாக்குறீங்க? நான் நல்லா செய்வாரு தான் நாங்கள் வந்து இதாக இருந்தாலும் இப்படி பண்ணுவாரு எதிர்பார்க்கல. நான் ரொம்ப எங்க தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். இது கேட்டா கேள்விப்பட்டா அவ்வளவுதான். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? நான் வரணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாமே முதல்வரா விஜய் தான் வரணும்னு விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம். குடும்பமே எங்க குடும்பமே ஆசைப்பட்டோம். நாங்க இப்படிலாம் பண்ணுவாரு தெரியாது.
இதுல இருந்து நான் பொழைக்கிறேன். வாடகை வீட்டு தான் நான் ஒரு பேத்தி வச்சு நான் பொழைக்கிறேன். கடை கட்டி நான் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த பதவியும் பவரும் வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட ஞாபகம் இருக்கா இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுறேன். சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கானே, வெறி பிடிச்ச அலையறானே. மதம் அடிக்குதா, ஜாதி அடிக்குதா, பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இந்திய வானிலை மைய இணையதளத்தில் முதன்மை மொழியாக இந்தி மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தென் மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் வலைத்தளங்களில் இந்தி மொழியில் மாற்றம் செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசுகிறேன். அந்த வகையில் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முதன்மை மொழி இந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம், ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன். இந்த இணையதளத்தின் முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்த நிலையில் தற்போது இந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி புழு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசென்டான ஆள் போய் கேட்டா தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம யாரும் மறந்துடக்கூடாது.